அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்க நினைத்தவர்களையே அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தின் முன் மண்டியிட வைத்து வைத்த மகத்தான தலைவர் தான் நம் தலைவர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட நிக்கிற ஐடியாவே இல்லை என்று ஒருவர் புலம்புகிறார். ஒரே நாடு ஒரே கோடு என்று உளறியவர்களை மாநில கட்சிகள் மண்டியிட வைத்திருக்கிறார் நம் தளபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். தாய்மானவராய் தமிழ்பால் ஊட்டி நம்மை வளர்த்தெடுத்த தங்க தலைவர் கலைஞர், 1000 ஆண்டு சாதனைகளை நிகழ்த்தி காட்டிய நூற்றாண்டு நாயகர், தென்னாட்டு காந்தி அண்ணாவின் வழியில் கை நாட்டு மனிதர்களை கல்வி அறிவு தந்து உயர்த்திய கலங்கரை விளக்கம், வங்க கடலோரம் உறங்கும் வரலாற்று அதிசயம் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு என் வணக்கம். 3 ஆண்டு ஆட்சியில் முழுமையாக மக்கள் மனதை கவர்ந்து இருக்கும் மாண்புமிகு முதல்வரே, எங்கள் பாசமிகு தலைவரே, 40 நமதானதால் எதிரிகள் இனி தோற்பது உறுதி என்று ஓடுகிறார்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட நிக்கிற ஐடியாவே இல்லை என்று ஒருவர் புலம்புகிறார். இடக்கு செய்த வடக்கை அடக்கி ஆள்வதற்கான தொடக்கம்தான் இந்த வெற்றி. ஒரே நாடு ஒரே கோடு என்று உளறியவர்களை மாநில கட்சிகள் மண்டியிட வைத்திருக்கிறார் நம் தளபதி. இந்திய கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டு இந்தியாவின் ஜனநாயக கட்டமைப்பை காப்பாற்றிய இணையற்ற தலைவர் நம் முதல்வர். அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்க நினைத்தவர்களையே அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தின் முன் மண்டியிட வைத்து வைத்த மகத்தான தலைவர் தான் நம் தலைவர். தலைமை ஏற்றதிலிருந்து தனித்துவம் மிக்க வெற்றிகளை குவித்து வரும் தலைவரே, விடியல் ஆட்சியினுடைய வெளிச்ச கீதமே, எங்கள் மூச்சு காட்டாய் இருக்கும் முதல்வரே, உங்களுக்கும் என் வணக்கம். தமிழகத்தின் நாளைய வரலாறு இளைய சூரியன் உதயநிதி அவர்களே, கலைஞர் படைக்கும் இளைஞர் படைக்கும் தலைமையேற்று வரலாறு படைக்கும் வருங்கால வசந்தமே, உச்சி வெயிலில் ஓடி ஓடி பரப்புரை செய்து மக்களவை தேர்தலில் அசத்திய மாமன்னனே, கலைஞரின் நகைச்சுவை தளபதியின் உழைப்பு சேர்த்து செய்த செயல் புயலே, கனிவான இதயமும் துணிவான செயலும் கொண்ட கழகத்தின் பொக்கிசமே, உங்களுக்கும் என் வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2024-25 ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய மானிய கோரிக்கைகள் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு தந்த நாங்கள்லாம் உயிராக போட்டுகிற நம்முடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தங்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.